ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து டெக்னீஷியனுக்கான ஒரு வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ரயில்வே துறையிலேருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்புக்காக டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரேங்க. மறக்காமல் அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு ஆர்ஆர்பிலேருந்து ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. எந்தமான பதவி அப்படின்னா டெக்னீஷியனுக்கான ஒரு வேலைவாய்ப்பு இருக்கு பாருங்க. இந்த வருஷத்தோட 2வது நோட்டிஃபிகேஷனாக ஆர்ஆர்பி டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு வரப்போகுது. இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான வேலைவாய்ப்பு வந்துருச்சு. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு 2வது நோட்டிஃபிகேஷனாக டெக்னீஷியனுக்கான ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 30/6/2026 அன்று முதல் நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடைசி தேதி 29/7/2026ங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் சிக்னல் 1 கேட்டிருக்காங்க. கிரேட் 1ல சிக்னல் பதவி. சேலரியை பொறுத்த வரைக்கும் 29,200 ரூபாய் கொடுக்குறாங்க. 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 323 வேக்கன்சி. டெக்னீஷியன் கிரேட் 3ல பார்த்தீங்க அப்படின்னா சேலரி 19,900 ரூபாய். 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 6,242 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 6,565 வேக்கன்சிக்கு உங்களுக்கான ஜாப் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 30/6/2026 முதல் அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. விரைவில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சேருங்க. அதேமாதிரி ஒவ்வொரு ஆர்ஆர்பி வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பதவியை பொறுத்த வரைக்கும் 39 பதவி கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் கிரேட் 3க்கான பதவி தாங்க அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை சொல்லாங்க. ஸோ இதிலே பாருங்கள், மொத்தமாக 6,565 வேக்கன்சி. ஒவ்வொரு ரீஜியன் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு இந்த அனெக்சரில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. 2 பதவி, டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல், அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 3. ஸோ இப்போ பழைய நோட்டிஃபிகேஷனில் இதுக்கான தகுதி என்ன, எக்ஸாம் எப்படி நடக்க போகுது, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி/எஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஜென்ரலுக்கு ஓபிசிக்கெலாம் 500 ரூபாய், எஸ்சி/எஸ்டி அனைத்து கேட்டகரியை சேர்ந்த பெண்களுக்கு 250 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானதுங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்லேயே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் தாராளமாக எழுதிக்கலாம். எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைக்கிறாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்க போதுங்க. சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க. ஸோ சுலபமாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். முதல்ல பாருங்கள், டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 100 கொஸ்டின் கேட்குறாங்க. நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் சேம், அதுக்கும் 100 கொஸ்டின் கேட்குறாங்க. நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது. சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓப்பனிங் தேதி அப்போ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கல்வி தகுதி முக்கியமான இன்ஃபர்மேஷனே சொல்லாங்க. ஏன்னா பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்கச்சக்கமான பதவிகள் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் இருக்குது பாருங்கள். அதுக்கு மட்டும் நீங்கள் நார்மலாக டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். என்ன டிகிரி அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபிசிக்ஸ் முடித்தவங்க, எலக்ட்ரானிக் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அல்லது பிஎஸ்சி இன் காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதெல்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நார்மலாக இந்த இதில் நீங்களாம் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாங்க. அல்லது 3 இயர் இன் டிப்ளமோ இன்ஜினியரிங், மேலே சொன்னதில் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, அதாவது ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் சயின்ஸில், ஐடியில் அதில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த தகுதி. மீது எல்லாத்துக்குமே பாருங்கள், டெக்னீஷியன் கிரேட் 3க்கு எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கும் 10th முடிச்சுட்டு ஐடியில் சம்மந்தப்பட்ட ட்ரேட் முடிச்சிருக்கணும். இப்போ பாருங்கள், இதில் டெக்னீஷியன் கிரேட் 3 ட்ராக் மிஷின் அப்படின்னா அதுக்கான இது முடிச்சிருக்கணும். இது எல்லாமே பாருங்கள் ஐடிஐ முடித்தவங்க அதே மாதிரி
அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் 10th முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட அப்ளை பண்ணிக்கலாங்க. மற்ற எல்லாத்துக்குமே இதுதான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் மட்டும் டிகிரி அல்லது அந்த டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி முடிச்சுட்டு அல்லது 10th முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. விரைவில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்போ நம்ம சேனல் கண்டிப்பாக வீடியோ போடுவோங்க. அதுக்கு நம்முடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.